வந்து சொன்னா முத்தா கொட்டி போயிட போதா? எனக்கு இதே சந்தேகம் தான். இப்ப இங்க என்ன சந்தேகம்? உனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருந்து எனக்கு நீ இப்படி ரோடா போயிருந்தனா? யார் நான் ரோடு? எவனா ஒருத்த 5 ரூபாய் குத்து ஒண்ணு கூப்பிடுவானா? யாரு கூப்பிடுவானா? மாத்தி மாத்தி அடிக்கிறோமா? யாரு கூப்பிடுவானா? ஏ அச்சுன்னு வச்சு பண்ண. ஐயோ கதவு சாத்தி நடிமா. அங்கேயே மக்கற காட்டினாங்கன்னா பார்க்கத்தான் செய்யணும். யார் காட்டுறா? இப்போ டிவில ஒரு காட்சி ஓடுதுன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு தலை திருப்பி உக்காஞ்சிப்போம். காமிக்கிற காட்சியை பார்த்தா தான் அது என்ன கதைன்னு தெரியும். எங்களுக்கு என்ன கதையா? எனக்கு இது என்ன கதையா? மூஞ்சி வருஷத்துக்கு போ போடா. இவனா நாய் மாரி கொலிக்கிறா. யாரு? ஏ தேவடியா, ரெண்டே அடி அடிச்ச. ஐயோ எம்மன கத்திரி அத்தை வயசான கத்திரி என்ன அடிக்காதீங்க, கை கால நோவ போகுது. ஒரே ஒரு வாரத்துல சொன்னியா? அடிக்கிற உங்களுக்கே கை கால் வலிக்கும் என்றால் இவ்வளவு அடி வாங்கின எனக்கு எப்படி இருக்கு அத்தை? அதுவும் இந்த நிலைமையில் இருக்கும் போது இவ்வளவு அடி அடிக்கிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்க கூடவே கிடையாதா? ஏண்டியா அடிக்கிற போது தான் கை காலா வலிக்கும், அடி வாங்க எப்படி வலிக்கும்? எப்படி வலிக்கும்? யாரு ஜகாத்தீங்கன்னா என்ன பார்த்தா எப்படி உங்களுக்கு? அடிக்கிற போது தான் கை காலா வலிக்கும், அடி வாங்க எப்படி வலிக்கும்? வா 2 அடி வாங்கிக்க. சப்போர்ட் பண்றீங்க அவளுக்கு, ஆள் ஒரு அடி வாங்கிக்கலாம். சப்போர்ட் பண்றீங்களா? சக்கால் சேரங்க எப்படிக்கிறாளுங்க பாரு, உனக்கு சப்போர்ட். யாருமே இல்லாத அநாத பாவிக்கு பெற்றெடுத்த தாய் தந்தை போல வந்து கேட்கிறார்கள். ஆபத்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு கூட ஒரு சட்டி கூட இல்லை, ஓட்ட சட்டி உடச்சு போட சட்டி, அதுல காய்ச்சி குடிச்ச பொண்ணுடி நீ. அத்தே நான் ஏழுப்பட்ட பெண் என்று தெரிந்து தானத்தை உன்னுடைய மக திருமணம் செய்து கொண்டார். ஆமா இப்ப இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறீங்களே அத்தை. ஏழ்மையான கூட ஒரு பொண்ணு தாடி ஒழுக்கமா இருப்பேன் நினைச்சேன். இப்பேர் தவறு செஞ்சு வந்துக்கிறியே, இந்த நோய் எப்படி வந்து யாரும் கேட்டா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இனிமேல் கூட நாட்டில நீ இருக்க கூடாது. என்ன இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது நாட்டில் இருக்க கூடாது என்றால எங்க போவேன்? சாவ ஏறி குளமா இல்லாதுக்குது உனக்கு. நம்முடைய அரண்மனையில் ஏதாவது ஒரு மூலையில் தங்கிக் கொள்கிறேன் அத்தே. நம்ம அரண்மனையா? அடி பாவி, ஏன் அரண்மனைக்கு எத்தனை இளவரசர் வருவாங்க, இளவரசி வருவாங்க, பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய விஐபி அரண்மனைக்கு வருவாங்க என்ன பார்க்கறதுக்காக. அவங்க வர நேரத்துக்கு முக்காடு போட மூலையில் உட்காந்தா ஏன்னா கேவலமா பேச மாட்டாங்களா? இல்ல நான் தெருவ போற வர பார்த்துல காரியம் முய மாட்டாங்களா? மருமகளை நிலமல வச்சுருக்கிற கேட்க மாட்டாங்களா? என்ன அத்தே இப்ப என்ன இந்த நாட்டை விட்டு நான் போயிடணும். இந்த நாட்டு கூடாது, போயிடுறேன். எப்படி செத்து தலை அடிக்கிற? டெய்லி வச்சு போட்டு தோன்றி ஒரு சுறுசுறுப்பு இல்லை. வயசாக எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறேன் நான். அறியாத படுத்தானே உனக்கு அந்த கேவடா வந்துச்சு உனக்கு. நாட்டோட தரிச்சிட்டு வெளிநாடு சென்று பெரிய பணக்காரியா பார்த்து என் மகனை 2 திருமணம் செய்து வைக்க போறேன். அவர் ஏதோ ஒரு கோபத்தில் என்னை விட்டு போயிருக்கிறார் அத்தை. அதுக்கு இது சிறு வயதில் எங்கள் இருவரையும் பிரிக்காதீர்கள் அத்தை. அவர் என்றாவது ஒரு நாள் எனக்காக திரும்பி வருவார் அத்தை. வருவானா? ஆமா. அவனா? ஏய் உன் மூஞ்ச பார்க்க சகிக்காதா? நான் எங்கேயாச்சும் போற மாதிரி அவனை திரும்பி வர போறான். அவனுக்கு வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. ஆமா. இந்த மூஞ்ச பார்த்தா ஒரு சோறு துண்ண முடியுமா? இதை வீடு பிச்சை தான் எடுக்க முடியுமா? பிச்சை எடுக்கிறது வீட்டு வாசல் போல காருக்கு போல கேவடியா ஒண்ணு. அத்தே இந்த பாவி என்னுடைய நிலைமையை பார்த்து இறக்கப்பட்டு கொடுப்பவர்கள் கொடுக்கிட்டே. 1 ரூபாய் போட மாட்டேன். சக்காத்தி இவ்வளவு பேச்சு பேசுறாங்களா? 1 ரூபாய் போட சொல்ல பாக்கலாம். கொடுப்பார்கள் அத்தே. 5 ரூபாயா? அடைய சகாச்சார 5 ரூபாய்க்கு என்ன வரும்? ஒரு பண்ணே 10 ரூபாய்
ஒரு டீ செலவுக்கு போடலாம் பாத்தியா? அவளை நம்பி போறிய 5 ரூபாய் போறான் பாரு மூதேவிய. அத்தே என்ன சிறு துளித்தான் பெருவெள்ளம் என்று சொல்றார்கள். அப்படியா? ஆமா, அவர்கள் கொடுக்கட்டும். பாக்குற எவ போறான்னு அவளெல்லாம் கத்தல வெத்தலை பார்க்க மாட்டேன் முழுக்கு போயிடும் நான் காலையில. ஏய் இந்த மூஞ்சி வச்சுன்னு சகிக்குதாடி. ஏய் அப்படியே வாங்கியே மழக்கமா வந்து எனக்கு 4 நாள் சோறு தர முடியுமா மூஞ்ச பார்த்த? ஒரே நாத்த சி அந்த மூண்டி கை வச்சு எப்படி சோறு தூணு தெரியலையே. ஏய் இனிமேல் நாட்டு பக்கமே வரக்கூடாது. ஓ 20 ரூபாய் கொடுத்த அவர் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறியா? பொம்பளை காட்டி அவளை பேச எவ்வளோ 1 ரூபாய் போடல. அவன் 20 ரூபாய் போட்டானா அந்த ஆளை மயக்க வச்சுக்கிறேன். ஐயோ பாத்தியா 50 ரூபாய் கொடுத்து வசூலிக்கிறான். 50 ரூபாய் கொடுத்தா சொன்னா பின்னாடி வா சொல்லிட்டு போறானா? அப்படிலாம் பேசாதீர்கள் அத்தை. அப்புறம் எப்படி உனக்கு 50 ரூபாய் தான் போட்டா? என் மீது இறக்கப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அத்தை. இறக்கப்பட்டா? ஆமா. பாக்கண்டி கேவடியா எவ்வளவு 5 ரூபாய் வந்தியா? எவ்வளவு போட்டா? 10 ரூபாய். 12 ரூபாய் சக்கா தர டீய 10 ரூபாய் தர. ஏய் கேவடியா நீ கூட நாட்டு பக்கமே வரக்கூடாது. எங்கேயாச்சும் அங்க இருக்கிற யாரோ பத்தி சொன்னாங்க கைய காலை வெட்டிடுவேன். என் சக்காத்துக்களை காலையில வந்து நான் மீட் பண்றேன். ஐயோ இந்த பாவிக்கு வந்த நிலைமைய பாருங்களப்பா. இந்த நோய் எப்படி வந்தது என்று கேட்டு இவங்க அடிக்கிறாங்க. இந்த நோய் வந்தது நான் சொல்லிவிட்டால் என்னுடைய கணவர் இறந்து விடுவார். கட்டின கணவர் உயிரை பார்ப்பேனா இல்ல இந்த பாவி இந்த வியாதி எப்படி வந்தது என்று சொல்வேனா? நான் எப்படி போனாலும் சரி அம்மா, என்னை தொட்டு தாலி கட்டின கணவர் உயிர் தான் எனக்கு முக்கியம். அம்மா இந்த தாய் தந்தை இல்லாத பாவி உங்களை பெற்றெடுத்த தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து கேட்கிறேன். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அம்மா. நாம் செய்கின்ற தர்மம் தான் நம் பெற்றெடுத்த பிள்ளைகளை காக்கும் என்பார்கள். நான் உயிர் வாழ எனக்கு தர்மம் பண்ணுங்கள் அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்கள். கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் ஒரு ஊட்டி வளர்த்த அம்மா. தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. கடவுளுக்கு கூட கண்ணில்லாமல் போய்விட்டதே அம்மா. அன்னாட குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து ஆள்காட்டி வெள்ள குடிச்சி அக்கா சொல்லி கொடுத்து அன்றாட குழ குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்து
களவெட்டி நட உனக்கு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணல நான் அங்கவே பதறி அம்மா கொஞ்ச நேரம் காணல அங்கமே பதறி நிற்பேன் காய்ச்சல் வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள கலெக்டர் நீ 8 ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயை என்ன படிக்க வச்சு உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா உன்னப்பட வார்த்தை இல்லே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருமா என் எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதம்மா பாவி நான் படுக்கிறது யாரும் படக்கூடாதம்மா சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் உன்னோட மடிமையில தாய் தாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா உன்னோட மடிமேலே அம்மா தலை சாய்க்க வேணும் அம்மா நான் அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா சிப்பிக்குள்ள முட்ட போல என்ன வச்சு காத்த வழி அப்புறாணி மனச வச்சு அன்ற மட்டும் பூத்தவழி மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மா மூன்றெழுத்து மந்திரமே அம்மாவும் பாதத்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மாவும் பாதத்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிராராரிரோ நான் இப்பேற்பட்ட நிலைமையில் இருப்பது எவுடன் பிறந்த அண்ணனுக்கு தெரிந்தால் அவர் எப்படி துடித்துடித்து போவாரோ அவர் எப்படி மனம் கலங்கி போவாரோ அண்ணா கூட பிறகு தங்கையை பார்க்க வரப்பட்டையா என்ன பார்க்க நீ எப்ப வருவ அண்ணா இப்போதுதான் நான் பிறந்த பலனையே அடைந்திருக்கின்றேன். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் நான் நேர்மையோடு வாழ்ந்ததற்கு பரிசாக என் ஆரூர் தங்கை என் ஆட்சி இளவரசரை திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என் தங்கை குடிசையை அமர்ந்திருக்கும் அந்த அழகை பார்த்தேன். ஆனால் அரண்மனையிலே அவர் அமர்ந்திருக்கும் அந்த அழகை பார்க்க வேண்டும், அந்த சிம்மாசனத்திலே என் தங்கை அமர்ந்திருக்கும் அழகை பார்க்க வேண்டும் என்று திருமணம் முடிந்து முதல் முறையாக என் தங்கையை பார்க்கலாம் என்று சொல்கின்றேன். இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. என் தங்கை ஆனந்தமாக வாழ்கிறார் என்று நம்புகின்றேன். தங்கச்சி யாருமா நீ? ஏமா போற வழியில குறுக்கு நிக்கிற? அண்ணா என்னை பார்த்து யார் என்று கேட்கின்றாய் அண்ணா? என்னை யார் என்று தெரியவில்லையா உனக்கு? பாவம் ஏதோ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் போல இருக்கிறது. நான் எப்படி என் தங்கையை தேடி செல்கின்றனோ அதே போன்று முன்னாலும் உன்னை தேடி வருவேமா? நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் தங்கச்சி அரண்மனையிலே ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
முதல் முறையா பார்க்க போறேன், கொஞ்சம் வழி விடுமா? அண்ணா, நான் தான் அண்ணா உடன் பிறந்த தங்கை அபிராமி. இத பாவிக்க திருமண கோலத்தில் உன்னை பார்த்து ரசித்தேனே, மலர் கோலத்தில் உன்னை பார்க்கும் போது என் மனமகிழ்ந்தேனே, இப்படி உன் அங்கமெல்லாம் பிரிந்து கிடக்கின்றதே, என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா, ஒரு ஈரம்பு கடிக்காமல் உன்னை வளர்த்து வந்தேன் அம்மா. பெற்ற தாயின் முகத்தை மறந்த பாவினான். உன் முகத்தை எப்போது பார்த்தேனோ அப்போதே தாயின் முகத்தை அம்மா. சின்னதில் குழந்தை வளர்த்ததற்கு இப்படி உன் வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கின்றது. இடி விழுந்து போனதம்மா நம் வாழ்விலே, இடி விழுந்து போனதம்மா தங்கா நம் வாழ்விலே. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததன்னா, வளர்ந்ததன்னா. ஒரு கொடியில் இருமலர்கள் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் கருமணியின் துயரம் கண்டு இமைகள் தூங்குமாம், கருமணியின் துயரம் கண்டு இமைகள் தூங்குமாம். தங்கை கண்ணீரில் மிதந்திட என் இதயம் தாங்குமா, கருமணியின் துயரம் கண்டு இமயம் தூங்குமா. தன் கண்ணீர் உறைந்திட என் இதயம் தாங்குமா. கருமணியின் துயரம் கண்டு இமைகள் தூங்குமா. தங்கை கண்ணீரில் மிதந்திட என் இதயம் தாங்குமா. வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா, வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா. வரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா. தங்கை வாழ்வுக்காக என் சுகத்தையே நான் கொடுக்கின்றேனம்மா. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததன்னா, பிறந்ததன்னா. அண்ணன் தங்கையின் உறவு முறை வளர்ந்ததன்னா, வளர்ந்ததன்னா. ஒரு கொடி பிறவிகளும் பாதையிலே உன்னுடன் வந்தேன், அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவையடைந்தே. பிறவி என்னும் பாதையிலே உன்னுடன் வந்தேன், அந்த பயணத்திலே கடமை செய்யும் இன்னவை இழந்தேன். பிறவிகளும் பாதையிலே உன்னுடன் வந்தேன், அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவையடைந்தேன். சிறகடிக்கும் ஆசைகளை சிறையை பூட்டினேன்,
சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் பூட்டுவேன் சிறகடிக்கும் ஆசைகளை சிறகை பூட்டுவே நீ சிரித்திருக்கும் காட்சியிலே மரலை தேற்றுவே ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. என்னம்மா இது என்ன கோலம் இது? அண்ணா என்னால சொல்ல முடியாது அண்ணா, என்னால சொல்ல முடியாது அண்ணா. அபிராமி, நீ இந்த நோய் வந்த பயத்துல இருக்கிற, இந்த நோய்க்குண்டான காரணத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு. இந்த உலகத்தில் வைத்தியர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவரை அழைத்து வந்து என் உயிரை கொடுத்தாவது உயிரை நான் காப்பாத்துறேம்மா. அண்ணா என்னால சொல்ல முடியாது அண்ணா, சொல்ல முடியாது. அபிராமி, கடைசியா கேக்குறேன், சொல்ல முடியுமா முடியாதா? அண்ணா என்ன ஆச்சு அண்ணா? அண்ணா அண்ணா எனக்கு வந்து சோதனையா வேதனையா ஆண்டவா? யார் குடியை நான் கெடுத்தது, யார் தொட்டில மண்ணை கலந்து எனக்கு யாருமே இல்லை என்று எண்ணிய போதெல்லாம் உடன் பிறந்த அண்ணன் இருக்கிறார், என்னை பார்த்துக் கொள்வார் என்று நினைத்தேன். நான் இந்த நிலைமையில் இருப்பதை பார்த்து என்னுடைய அண்ணனும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரே. அண்ணா ஆண்டாண்டு காலம் அழுதாலும் ஆண்ட உங்கள் அண்ணன் மறுபடியும் வரப்போவதில்லை அம்மா. அதனால் இவரை நான் எடுத்து நல்லடக்கம் செய்து விடுகிறேன் அம்மா. அண்ணா என்னை சின்ன சிறு வயது முதல் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து வந்தாயே அண்ணா. இந்த இருவர் முகத்தையும் உன்னுடைய முகத்தில் தானே நான் இந்த பாவி நான் பார்த்தேன். இப்பொழுது என்னை யாருமே இல்லாத அனாதையா விட்டு போய்விட்டே அண்ணா. கண்ணத்தில் உள்ளதை கொடுத்து சொல் 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 என்று கலங்கை ஒளி.
நான் முழுதாய் திருட மறந்து விட்டேன். என்னுடைய காலன் சொன்னபடி முதலிரவு சென்றேன். என்னுடைய காலன் கொடுத்த சாபம் பழித்து விட்டது. இருந்தாலும் இப்ப எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? இந்நாட்டு இளவரசர் தன்னந்தனிமையில் இருப்பார். அவரிடம் சென்று நாட்டியம் ஆடி இந்நாடு நகரம் அனைத்துமே என்னுடைய பேர் கோயில் சாசனம் எழுத வேண்டும். தன்னந்தனிமையில் நான் மட்டும் போவனா? என் கூட வருவன் அறிவிடே. மானே உன்னை அடிப்பா. ஏய் ஏய் என் போய் அடிக்கலாமா நீ யாரு அடிக்கலாமன்னு கேட்கிறா? ஆனாலும் என்னென்ன வர பார்த்தோமா இந்த மாதிரி சூப்பரா இதான் எனக்கு பிடிக்கத்தில்ல. ஏன்டா ஒரு இடத்துல வேலை செய்யறதுன்னா அப்படி கலந்து தான் செய்ய முடியும். கலந்து செய்ய தனியால செய்ய முடியும். கிட்டவா. நீ யாரு? ஜாபரு. உனக்கு ஏன் நான் வேலை செய்யறேன்? சத்தியமாவா? டெய்லி அம்மா கையை தான் வேலை செய்யறேன். நீ சொல்லு இல்லன்னு சொல்ல. எதுக்கு? அடுத்த மாசம் எனக்கு கால் சென்டர்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிற. நீ எங்க கால் சென்டர்ல சரி சொல்லிக்கிறேன். என்ன ஐட்டம் பிள்ளை. டேய் ஓ ஆனாலும் இந்த வெயில் சூப்பரா அச்சி அப்படியே நல்லா தெரியுது. ஏய் என்ன படம் இது? சூப்பர் படம் இது. வாடகை எடுத்து கொடுத்தாரு. வாடகை ஒரு சொந்த பர்பஸுக்கு எடுத்துட்டு கொடுக்குறாரு போல இருக்குது. டேய் என்ன நீ காட்டிங்க நல்ல மூடிக்கின்னு வர பொறுவையா கட்டிக்கின்னு வரத்தானா? அதெல்லாம் நான் கட்டக்கூடாது. ஏன்னா நீ செவடியா? ஏய் டாபரே நான் டாபரு நீ செவடியா? எப்படின்னு வெளியே சொல்லாதடா. சொல்லணும். ஏன் அம்மா இப்போ ஒரு டீ கடை தெருமுக்குள்ள வச்சுங்க. அந்த வச்சுங்கிறன்னு யாருங்கன்னா தெரியுமா? தெரியாது. 4 பேர்கிட்ட விளம்பரம் பண்ணதான் 40 பேர் கஸ்டமர் வருவான். அந்த மாதிரி தான் நான் தெவடியால வச்சுக்கிறேன். விளம்பரம் பண்றேன், 40 பேர் கஸ்டமர் வருவான். அதுக்கு டாபர் வேலையை நான் கரெக்டா பாக்குறேன். நான் தேவையான எழுதிக்கிறியா? நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போ. ரொம்ப சீப்பு தான்பா. 20 ரூபாயில இருந்து ஆரம்பம். டேய் சொல்றமா நானே பாக்கடா 20 ரூபாய். ரொம்ப நம்ம ஓலப்பல 5 ரூபாய் வேற. 5 ரூபாய் வேறயா? 5 ரூபாய் அந்த 5 ரூபாய் மாசி போய் நீ வெச்சுக்கிற ஊத்தி போறியா? மிச்சர் வாங்க என்னன்னு வருவா? ஏய் போய் வந்து வெரி பாத்து என்ன பண்ற? டேய் ஓ அந்த ஜமீன் கோட்டை எங்கடா இருக்குது? ஜமீன் கோட்டை எங்க இருக்கு? அதோ இருக்குது பாரு. டேய் அதோ பாரு ஜமீன் கோட்டை. கோட்டை காட்டியா? ஆமாடா. நான் கூட வேற ஏதோ நினைச்சேமா. ஜமீன் கோட்டை இன்னும் 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்படியா? சீக்கிரம் ஓடுடா. என் இதயம் அவள் அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, எனக்கு ஆறுதல் மொழி அல்லவா. என் இதயத்தில் கூட்டி வைத்த எனக்கு ஆறுதல் மொழி அல்லவா. அவள் பறந்து போனாள், என்னை மறந்து போனாள். நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாள். என்ன பாய் பசு ஜவுனி வந்துங்கற கால தூக்காத அவர் பாக்குறாரு.
உன் பாட்டுக்கு தூக்கி கிடப்ப முன்ன வந்து அச்ச பத்தியா ஆமா. அது எனக்கு சப்ப வரல ஏய் உனக்கு வரும் சப்பா மாமா அச்ச இது சப்பா சொல்லு சப்ப வரத்தான் நான் வரேன் நானு மௌ உன்ன ஜமீன் கோட்டை 2.9 கிலோமீட்டர் இருக்குது சீக்கிரம் ஓடி வாடா போலாம் வா என் அன்புக்கு அவள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழியும் இல்லை, ஒரு ஆறுதல் மொழியும் இல்லை. வீட்டுக்கு விளக்கில்